Tap family இந்த நாளிலும் ஆன்லைன் கூட இணைந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து உங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். குடும்பங்களாக தனிநபர்களாக நீங்கள் இருக்கலாம். இந்த நாளிலும் உற்சாகமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்த எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிப்போம். முடிந்தவர்கள் எங்களுடைய கரங்களை தட்டி எங்களுடைய தேவனை ஆராதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அவராலே மாத்திரம் எல்லாமே கூடும். அவர் எங்களுடைய தேவன். நாங்கள் ஆராதிக்கிற எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் தொடர்ந்து எங்களுடைய தேவனை கரங்களை தட்டி ஆடி பாடி குடும்பங்களோடு கூட நாங்கள் சந்தோஷமாக ஆர்ப்பரிப்போமா? Umma
நாளிலும் நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, உங்களால் மாத்திரமே எல்லாம் ஆகும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களால் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எந்த சூழ்நிலை கூடாக சென்று கொண்டிருந்தாலும் நாங்கள் அதை அறிக்கை செய்வோம். கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற கர்த்தர். இந்த நாளிலும் எங்களால் ஆகாதது அவரால் ஆகும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள எல் ஷடாய் தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் நாங்கள் அதை அறிக்கை செய்வோமா? உங்களுடைய பயத்தை நோக்கி அதை நாங்கள் அறிக்கை செய்வோமா? உங்களுடைய தேவைகளை நோக்கி நாங்கள் அதை அறிக்கை செய்வோமா? உங்களுடைய பலவீனத்தை நோக்கி, உங்களுடைய சுகவீனத்தை நோக்கி நாங்கள் அதை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எல்லாவற்றை பார்க்கிலும் உங்களால் அதை ஆண்டவரை கூடும். ஆண்டவரே, அந்த கட்டத்தில் இருந்து நான் வெளியே வர உங்களால் எனக்கு உதவி செய்ய கூடும். ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவர், உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆவியானவர், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் எங்களோடு கூட இருக்கிறோம். உங்களை வழி நடத்துகிறோம். உங்களை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டவர், நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்ல தேவனாக இருக்கிறீர். ஆண்டவர், உங்களை போல் ஒரு நல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர், எனக்கு சமாதானத்தை தருகிற, எனக்கு சந்தோஷத்தை தருகிற, இருளில் இருந்து எங்களுடைய வாழ்க்கைகளை வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வந்து உங்களை போல் ஒரு சிறந்த தகப்பன் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர், உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நல்லவர். நான் எந்த சூழ்நிலை கூடாக சென்று கொண்டிருந்தாலும் நீங்கள் நல்லவர் என்பதை மாத்திரம் நான் அறிக்கை செய்வேன். ஆண்டவர்,
வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாங்கள் எந்த சூழ்நிலை கூடாக சென்று கொண்டிருந்தாலும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் என்னை அழைத்தவர் நீங்கள் உண்மை உள்ளவர், இறுதி பரியந்தம் என்னை நடத்த நீங்கள் போதுமானவர். ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்த அந்த சமாதானத்தை முழுமையாக நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுமா. இந்த நேரத்திலும் நாங்கள் அநேக காரியங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலை மத்தியில் நின்று கொண்டு நாங்கள் சொல்லும், ஆண்டவரே நான் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் என்னை நடத்த போதுமானவர், என்னை சந்திக்க நீங்கள் போதுமானவர். ஆண்டவரே அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது என்பதை எனக்கு ஆண்டவரே தெரியாது. ஆனாலும் என்னுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நீங்கள் தந்திருக்கிற இந்த சமாதானத்தை முழுமையாக அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். பயப்பட விரும்பவில்லை, அலைகள் என்னை எதிர்க்கும் போது. நான் பயப்பட விரும்பவில்லை, நான் பயப்பட விரும்பவில்லை. நான் புயலுக்கு அஞ்சினேன், இரையும் சத்தம் கேட்பதால். நான் புயலுக்கு அஞ்சினேன், நான் புயலுக்கு அஞ்சினேன். வைத்திடுவேன் ஆழத்தில் செல்லும் வரையினில். சமாதானம் நீர் இருப்பதால் எல்லாம் கூடும். என் கண்கள் காணா போதிலும் பேசும் குரலை நம்புவேன். நான் பயப்பட போவதில்லை, இந்த அலைகள் வெறும் அலைகளே. நான் பயப்பட போவதில்லை, நான் பயப்பட போவதில்லை. புயலுக்கு அஞ்சிடேன், அதிலும் நீ பெரியவர். நான் புயலுக்கு அஞ்சிடேன், நான் அஞ்சிடவே மாட்டேன். சமாதானம் வார்த்தை சொன்னதும் கடலில் என் பாதத்தை வைத்திடுவேன் ஆழத்தில் செல்லும் வரையினில். சமாதானம் இருப்பதால் எல்லாம் கூடும். என் கண்கள் காணா போதிலும் பேசும் குரலை நம்புவேன். சமாதானம் என் மேலே. நாங்கள் சொல்லும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்திருக்கிற சமாதானத்தை நான் இந்த நாளிலும் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவரே நாங்கள் சொல்லும், ஆண்டவரே இந்த நாளிலும் என்னுடைய விசுவாசம் உங்களை நோக்கி இன்னும் அதிகரிக்கட்டும். ஆண்டவரே உங்களை நோக்கி என்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் அதிகரிக்கட்டும். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிற உங்களை நோக்கி மாத்திரம் என்னுடைய இருதயம் பார்க்கட்டும். ஆண்டவர் நாங்கள் சொல்லும், நாங்கள் எந்த சூழ்நிலை கூட இந்த நாளில் சென்று கொண்டிருந்தாலும் நாங்கள் சொல்லும், நம்பிக்கை அந்த சூழ்நிலை மத்தியிலும் எழும்பட்டும். எனக்காக சகாயம் செய்கிற அந்த தேவனுக்கு அந்த தேவனுடைய பலத்தின் மத்தியில் அந்த நம்பிக்கை எழும்பட்டும் என்று நாங்கள் சொல்லுவோமா. நம்பிக்கை எழும்பட்டும், ஓ என்
ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து இந்த நேரத்தில் அந்த ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு சமாதானத்தை நீங்கள் கட்டளையிட்டீர்கள். ஓ ஹல்லேலூயா. ஒரு விஷயம் சொல்லுவோமா, நாங்கள் யாவருமாய் சேர்ந்து, ஓ என் வாழ்க்கையில் நம்பிக்கை எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை சொன்னதும், ஆண்டவரே, நான் ஒரு போதும் பயப்படாமல் என்னில் நீங்கள் தந்திருக்கிற அந்த நம்பிக்கையினால் ஆண்டவரே, நான் எழுந்து முன்னால் செல்ல போகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஓரி கரபா சந்தல கரபரியாந்தாய் ஏரமர கஸ்யர மலரந்தோ. நம்பிக்கை சொல்லுமா, நாங்கள் இருக்கிற இடங்களில் நாம் ஆண்டவரே எழும்பட்டும். நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து இந்த நேரத்தில் அந்த தேவன் எங்களை பலப்படுத்தி எழுப்பி விடுவாராக. நிலைத்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாய். ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தல கரபரியாந்தாய் இகோரோமா கரபா லிமாக்காதே. இயேசுவே, ஓ ஹல்லேலூயா. ஓ என் இதயம் நம்பிடு, நம்பிக்கை என்னில் எழும்பட்டும். சமாதானம், சமாதானம் வார்த்தையை சொன்னதும் கடலில் பாதத்தை வைத்திடுவேன், ஆழத்தில் செல்லும் வரையினர். சமாதானம் இருப்பதால் எல்லாம் கூடும், என் கண்கள் காணா போதிலும் பேசும் குரலை நம்புவேன். ஹல்லேலூயா. சொல்லுமா ஆண்டவரே, ஓ நீங்கள் தந்திருக்கிற சமாதானத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு தேவைகள், எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடோடு இந்த நேரத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உற்சாகத்தோடு சொல்வீர்கள் அந்த ஆண்டவரை நோக்கி. உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கூக்குரல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நோக்கி, உங்களுடைய இதயத்துடைய வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நீங்கள் சொல்வீர்களா. நீங்கள் இருக்கிற இடத்தில் அதே போல எங்களிடத்தில் சில ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் யாவருமாய் சேர்ந்து சொல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க உண்மை உள்ளவர். உங்களுக்குள்ளே எங்களுக்கு இருக்கிற அந்த நிச்சயமான, அந்த நித்தியமான நம்பிக்கை நிமித்தமாய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் எங்களை சந்திக்கவே சந்தித்து எங்களை வழி நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் உங்களுக்கு நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எங்களுடைய தேசத்தை உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபையால் எங்கள் தேசத்தை தொடர்ந்து நீங்கள் போர்த்துகிறபடினால் நன்றி. ஹல்லேலூயா. உங்களுடைய மகிமையை காண செய்கிறபடினால் நன்றி. இந்த கொரோனா வியாதியினுடைய தாக்கத்தில் இருந்து எங்களுடைய தேசத்தை நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நாங்கள் இருக்கிற இடத்தில் எங்களுடைய கரங்களை தட்டி சொல்லுவோம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. தேவனுடைய சொத்துக்களை எங்களோடு இணைந்திருக்கிற யாவரும் அந்த ஆண்டவர் மீது நிச்சயத்தோடு சொல்லும், ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற சமாதானம் அது ஒரு திவ்ய, நித்தியமான, நிரந்தரமான, உன்னதமான, பெரிதான சமாதானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக ஜெபிக்க வாஞ்சையாக இருக்கிறோம். உங்கள் யாருக்காவது ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் எந்த இடத்தில், எந்த தேசத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் அதாவது எங்களுடைய லிங்க்ல வருகிற ஜெப தேவை என்று வருகிற அந்த லிங்க்ல நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு நீங்கள் அறிய தரலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மேலும் நிச்சயமாய் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவர். அவர் ஒருபோதும் பிழை விட மாட்டார். அவர் தன்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நான் உங்களை உற்சாகம் ஊட்டுகிறேன். ஆண்டவர்களுக்கு பதில் கொடுக்கிற போது, அதாவது உங்களுடைய சாட்சிகளை இவன் அந்த லிங்க்ல நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு சாட்சிகள் உண்டாண்டு கேட்கிற அந்த பகுதியிலே உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்கள். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எங்களுக்கு அறிய தரலாம். நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, மற்றவர்களை பலப்படுத்தும்படியாக அதை நாங்கள் இந்த இடத்துல முன்னால் நாங்கள் கொண்டு வருவோம். இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி 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 வரவேற்கிறேன். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான பெரிதான குடும்பம் நீங்கள். அதே போல எங்களுடைய கொழும்பு சுவிசேஷ கூடாரத்தின் குடும்பத்தார் யாவரையும்
எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிற இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இன்று நீங்கள் யாராவது முதலாக எங்களோடு இணைந்திருப்பீர்களானால் உங்களுக்கு எங்களுடைய சுவிசேஷ கூடாரத்தினுடைய விசேஷித்த செங்கம்பன வரவேற்புகளை உங்களுக்கு தருகிறேன். நாங்கள் யாவருமாய் உங்களுக்காக நாங்கள் உங்களை கரங்களை தட்டி வாழ்த்துகிறோம். அன்பானவர்களே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இணைந்தவர்கள் இந்த நேரத்தில் இருப்பீர்களானால் அந்த வருகிற லிங்க்ல நீங்கள் முதல் இணைந்தவர்களான அந்த வருகிற லிங்க்ல உங்களுடைய பேர் விவரங்களை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். அதை தவறினாலும் கூட, அதை இந்த நேரம் முடியாவிட்டால் கூட ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு அறிய தாருங்கள். நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கான எல்லா ஆவிக்குரிய உதவிகளையும் நாங்கள் செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். And God bless you. Thank you so much for those who have joined with us for the very first time. மிக்க நன்றி முதலாக இணைந்தவர். அதே நேரம் எங்களுடைய சுவிசேஷ கூடார குடும்பம் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஒருவர் வாழ்த்த போகிறோம். எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நாங்கள் யாவருமாய் டைப் பண்ணி நாங்கள் எங்களுக்கு தெரிந்த பெயர்கள் தெரியாத பெயர்கள் எல்லாவற்றையும் டைப் பண்ணி இந்த நேரத்தில் சொல்ல நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இமோஜிஸோட ஏதாவது ஒரு விதத்தில் லெட்ஸ் கோ ஆன் யாவருமாக இந்த நேரத்தில் நாங்கள் ஆளை வரவேற்போம். God bless you. அதே நேரம் இந்த நேரம் நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஆராதனை பகுதிகளில் வருகிறோம். அதன் கொடுத்தல் கூட நாங்கள் தேவனை ஆராதிக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய தசம்பாங்கள் காணிக்கைகளை நாங்கள் எங்களுடைய கரங்களில் எனக்கு தெரியும் நாங்கள் இது ஒரு வர்ஷிப் டைம். இது ஆராதனையை பார்க்கிற நேரம் இல்லை, நாங்கள் குடும்பமாக ஆராதிக்கிறோம். ஆகவே ஒன்றில் எங்களுடைய கரங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனுக்கு கூட நீங்கள் உங்களுடைய தசம்பாங்கள் காணிக்கைகள் அல்லது ஏதாவது டிசிக்னேட்டட் கிவிங்ஸ் இருந்தால், குறிப்பாக நீங்கள் கொடுக்க விரும்பின ஏதாவது இருந்தால் நீங்கள் அதன் கூடாக ஆன்லைனுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த நேரத்தில் நாங்கள் யாவருமாக ஆன்லைனில் இணைந்திருக்கிற நேரம், அல்லது உங்களுக்கு அப்படி கொடுக்க முடியாவிட்டால், கொடுக்க தெரியாவிட்டாலும், அந்த வசதிகள் இல்லாவிட்டாலும், நீங்கள் சபை அலுவலக நேரங்களிலே எங்களுடைய தடைகள் இல்லாத நேரங்களில் நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்து ஆஃபீஸ் நேரங்களில் நீங்கள் உங்கள் தசம்பா காணிக்கைகள் அல்லது கொடுத்தல்களை நீங்கள் கொடுக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வங்கள் சொத்துக்கள் யாவருக்குமாக நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு ஆசீர்வாதமான செல்வங்கள் சொத்துக்களாய் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி இருக்கிறபடியினால் நன்றி அப்பா. இதோ உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை அன்பு செய்கிறது நிமித்தமாய் உங்களை கொடுத்தலுக்கூடாக ஆராதிக்கிற உங்களுடைய ஒவ்வொரு செல்வங்கள் சொத்துக்களை நீங்கள் காண்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு அமைவாக அவர்கள் செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, தேவனே, நீங்கள் அவர்களை காண்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் உங்கள் செல்வங்களை இன்னும் அதிகமாய் நீங்கள் போர்த்திக் கொள்வீர்களாக ஜெபிக்கிறேன். அவர்கள் தொழில்கள், பிசினஸ் மற்றும் சகல வருமானம், பொருளாதார காரியங்களிலே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கருத்தின் கிரியைகளை அவர்கள் நிச்சயமாய் காண்கிறபடினால் நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென், 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 ஆமென். இன்னும் அதிகமாய் நான் உங்களுக்கு நன்றி சொல்லட்டும். இந்த கொழும்பு சுவிசேஷ கூடாரத்தினுடைய ஊழியத்தை நீங்கள் அதிகமாய் தாங்கி வருகிறபடினால் தேவன் உங்களை நிச்சயமாய் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இதேத்தில் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேண்டும். நான் சென்ற வாரங்களே அறிவித்தேன், நாங்கள் எங்களுடைய சொந்தத்துக்குள்ளே இன்னும் சொந்தமாக வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்னும் அநேகர். ஆகவே நீங்கள் யாராவது எங்களுடைய சபையில நாங்கள் நடாத்துகின்ற அந்த 100 மீட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்கள், நான் உங்களை உற்சாகம் ஊட்டுகிறேன். அன்பானவர்களே, வருகிற வாரங்களிலே அந்த வகுப்புகளை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம். செய்யாதவர்கள் யார் இருந்தால் நீங்கள் வாருங்கள். அதாவது கொழும்பு சுவிசேஷ கூடாரத்தினுடைய அதாவது சொந்தங்களாக நாங்கள் இன்னும் சிறப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு குடும்பமாய் வந்து நாங்கள் சொந்தம் கொண்டாடுகிற எங்களுடைய திருச்சபையை, எங்களுடைய ஊழியங்களை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டு இன்னும் ஆண்டவருக்காக எங்களுடைய முழு இதயத்தை நாங்கள் கொடுத்து இன்னும் முன்னோக்கி நாங்கள் செல்வோமாக. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் இல்லாமல் இந்த ராஜ்யம், இந்த சபை, இந்த ராஜ்யம் கட்டப்பட முடியாது. நீங்கள் சரீரத்தில் முக்கியமான அவயவங்கள், நீங்கள் சொந்தத்துக்குள்ளே முக்கியமான சொந்தங்கள். ஆகவே இந்த நேரத்தில் லிங்க்ல வருகிற அந்த போன் நம்பருக்கு அந்த அடுத்த படிகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஊழியத்தினுடைய அந்த போன் நம்பர் இந்த நேரத்தில் உங்களுடைய லிங்க்ல வரும். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வைத்து நீங்கள் அதற்கு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை கொடுங்கள், அல்லது வேறு யாராவது லீடர்ஸ் கூட ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களை உற்சாகம் ஓட்டுகிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் அதாவது எங்களுடைய குடும்பத்தினுடைய சொந்தங்களோடு சேர்ந்து கொண்டாட போகிற இந்த இன்னும் ஒரு வேலை இது. அதுதான் இந்த வாரம், அதாவது இன்று முதல் அடுத்த சனிக்கிழமை வரை பிறந்த நாள் கொண்டாடுகிற எல்லா சகோதர சகோதரிகள், மேலும் திருமண நிறைவு நாட்களை கொண்டாடுகிற எல்லாரோடு சேர்ந்து நாங்கள் கொண்டாட போகிறோம். அப்படி இருக்கிறவர்கள் உங்களுடைய தெரிந்தவர்களுடைய பெயர்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ண முடியுமா? அல்லது உங்களுடைய பர்த்டே அனிவர்சரி வருமா இருந்தால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அப்பொழுது மற்றவர்களுக்கும்
மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து கொண்டாடலாம். நாங்கள் யாவருமாய் சேர்ந்து இதை ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இதோ உங்களுடைய செல்வங்கள் சொத்துக்களுக்காக உங்களுடைய கிருபையினால் நீங்கள் கூட்டி கொடுக்கிற புதிய வருடத்துக்காக மாத்திரமல்ல, வருடங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, அவர்களை சிருஷ்டித்த இந்த பூமிக்கு நீங்கள் கொண்டு வந்த நோக்கத்தையும், அப்பா, திருமண பந்தத்திலே அவர்களை திருமண தம்பதிகளாய் அப்பா நீங்கள் இணைத்த அந்த குறிப்பான நோக்கத்தையும் உங்களுடைய செல்வங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் ஆண்டவரே, அவர்கள் இன்னும் முன்னோக்கி செல்லத்தக்கதாய் உங்களுக்குள்ளே உங்கள் மகிமையை காணவும் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வாழ்க்கை அமைய நீங்கள் ஆசீர்வதித்த இந்த புதிய வருஷம், புதிய வருடங்களிலே உங்கள் பிள்ளைகள் அப்பா உங்களுக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து ஆர்ப்பரித்து உங்களுடைய அந்த திவ்ய அந்த குறிப்பான நோக்கத்தை நிறைவேற்றுவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்று எங்களுடைய சீனியர் லீடர்ஷிப்ல இருக்கிற இன்னும் ஒரு சகோதரனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த செய்தியை கொண்டு வர அதுதான் நாங்கள் இந்த நேரத்தில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நாங்கள் டைப் பண்ணுவோம், டைப் பண்ணி வரவேற்போமா. அநேகமாக எங்களுடைய வாலிபர் மத்தியிலே சிங்கம் என்று சொல்லப்படுகிறவர், ஆனால் இப்ப திருமணத்துக்கு பிறகு சிங்கமாய் இல்லாமல் பூனையாய் மாறி இருக்கிற எபினேசர் பாலச்சந்திரனை இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்போமாக பலத்த கரகோஷத்தோடு. தேங்க்யூ பாஸ்டர். சிங்கம் எப்பயுமே சிங்கமாக தான் இருக்கும், ஸோ பூனையாக மாறாது. தேங்க்யூ. உங்கள் யாவரையும் எங்களுடைய ஆன்லைன் சர்ச்சு கூடாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே தேவனை நாங்கள் குடும்பங்களாய் ஆராதிக்கிறது என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். நிச்சயமாய் ஆண்டவருடைய வாசஸ்தலம் அது எத்தனை இன்பமானது, அது எத்தனை சந்தோஷமானது. நாங்கள் குடும்பங்களாய் வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கிறது நிச்சயமாய் அருமையானது. மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவரையும் ஆன்லைனு கூட நிச்சயமாய் நான் நம்புகிறேன், குடும்பங்களாய் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க இந்த நாளில் ஒன்று கூடுகிறீர்கள் என்று. எனக்கு ஒரு பிடித்த ஒரு காரியம் இருக்கிறது. நான் எங்கு சென்றாலும் ஒரு ஹைக் போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், இங்கே ட்ராவல் பண்ணாலும் எங்கே மலை இருக்குன்னு அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா ஹைக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். அந்த ஹைக்கிங்கில் ஆரம்ப பகுதி, அதாவது இந்த மலை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் போகிற நேரம் அது ரொம்பவும் கஷ்டமான ஒரு இடம். அது வந்து ஈஸி இல்லை. நீங்கள் ஹைக்கிங்க்கு போன சிலர் இந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் போகும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம், மிகவும் சரிவாக இருக்கும், அது ஏறுறது செங்குத்தாக இருக்கும், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பகுதி. ஆனாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நாங்கள் அந்த உச்சிக்கு அடைகிற நேரம், அந்த உச்சிக்கு போகிற நேரம் அது மிகவும் அருமையான ஒரு காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும், மிகவும் அழகாக இருக்கும். இட்ஸ் வர்த். நாங்கள் அந்த அந்த ஹைக்கிங்லேயே நாங்கள் கஷ்டப்படுறது இட்ஸ் வர்த். அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஸ்பெஷலி நீங்கள் சன் செட்டை பார்க்கணுன்னா நீங்கள் பீச்சுக்கு போகிறது ரொம்ப அழகாக இருக்கும். அது நேரம் சன்ரைஸ் பார்க்கணும்னா நீங்கள் ஒரு மலை உச்சிக்கு போனால் மிகவும் அழகாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு விஷயம், நாங்கள் கண்களை மூடி நாங்கள் செபிப்போம். கிருபையுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் இதோ உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு இடைப்படுங்கள். அநேக பயங்கரமான சூழ்நிலைகள், செய்திகள் மத்தியில் ஒரு நெருக்கப்பட்ட நேரத்திலே, ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இதோ நாங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தை கூடாய் இது எங்களை பலப்படுத்தும், எங்களை சிறப்படுத்தும், முன்னோக்கி செல்ல எங்களுக்கு தேவையான பலத்தை தாரும். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. உங்களுடைய வார்த்தை எங்களை கட்டி எழுப்புகிறது. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தேவையான நம்பிக்கையை கொடுக்கிறது. இதனால் அந்த வார்த்தை கூட எங்களோடு பேசும். என்னை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன். நீங்கள் உங்களுடைய சித்தத்தை இந்த நாளிலே எங்களுடைய சபையோடு நீங்கள் பேசும்படியாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேங்க்யூ டீம். நிச்சயமாய் நல்ல ஒரு ஆராதனை வேலையை நாங்கள் கடந்து சென்றிருப்போம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எனக்கு ஹைக்கிங் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணாமல் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் அது போய் வந்த பிறகு உங்களுக்கு அநேக ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த ஹைக்கிங்கை குறித்து சொல்ல, அந்த மலை ஏறுதலை குறித்து சொல்கிறதுக்கு அநேக கதைகள் உங்களுக்கு இருக்கும். வேதத்திலையும் அநேக இடங்களை குறித்து, ஸ்பெஷலி மலைகளை குறித்தும் பள்ளத்தாக்குகளை குறித்தும் வேதத்திலே அநேக இடங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும்.
இந்த மலைகளை பள்ளத்தாக்குகளை குறித்து கிட்டத்தட்ட 570 மலைகளின் பெயர்கள் வேதாகமத்தில் இருக்கிறது என்று ஒரு இடத்திலே நான் வாசித்தேன். அதே போல 28 தடவைகள் 28 விதமான பள்ளத்தாக்குகளை குறித்து வேதத்திலே நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்குகள் என்று எங்களுக்கு சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும் 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு மலையின் அடிவாரம், அதாவது ஏற ஆரம்பிக்கும் அந்த ஸ்தானத்தை பள்ளத்தாக்கு வழி என்று சொல்லுவார்கள். வேதத்திலே சில பள்ளத்தாக்குகள் அநேக இடங்களிலே முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்ற இடங்களிலே வேதத்தில் சில காரியங்களுக்கு நான் ஒரு சிலதை சொல்கிறேன். சீத்திம் பள்ளத்தாக்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆதியாகமத்திலே இது சோதோம் கொமோராவுக்கு அந்த போகிற வழியிலே இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு. எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். விசேஷமாக நினைக்கிறேன் ஜட்ஜஸ்லே நாங்கள் நியாயாதிபதிகளை பார்க்கலாம். அதே போல கித்ரோன் பள்ளத்தாக்கு, இது ஜெருசலேமுக்கும் ஒலிவமலைக்கும் இடையிலே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அதே போல ஏலா பள்ளத்தாக்கு எங்களுக்கு தெரியும். 1 சாமுவேலிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலஸ்தீனரோடு யுத்தம் பண்ணும்படியாக இன்று மாத்திரமல்ல அநேக வருஷங்கள் 3000 வருஷங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாலஸ்தீனரோடு யுத்தம் பண்ணும்படியாக கோலியாத் என்ற ஒரு மனுஷன் ஏலா பள்ளத்தாக்கிலே அந்த இடத்திலே அவர்கள் சந்தித்ததை குறித்து தாவீதும் கோலியாத்துடைய அந்த சம்பவத்தை நாங்கள் ஏலா பள்ளத்தாக்கிலே பார்க்கிறோம். அதே போல ஆகோர் பள்ளத்தாக்கு, இது யோசுவாவிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகாப்புடைய அந்த இடத்துல நடந்த சம்பவம், அவன் ஒரு சாபத்திடான காரியத்தை மறத்து வைத்தது நிமித்தமாக அந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே அவனை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். இது ஆகோர் பள்ளத்தாக்கு. இப்படியாய் அநேக விதமான ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் இந்த பள்ளத்தாக்குகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் இன்னும் ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நானும் நீங்களும் தியானிக்க போகிறோம். அந்த பள்ளத்தாக்கு தான், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, பாக்கா, வேலி ஆஃப் பாக்கா. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். பாக்கா ஒரு வித்தியாசமான பேராக இருக்கும். நீங்கள் ஒரு பார்சிலோனா ஃபுட்பால் ஃபேனாக இருந்தால் அந்த பார்சிலோனா டீமுக்கு ஷார்ட்டாக சொல்லுவாங்க பாக்காண்டு. ஸோ அந்த நேம் உங்களுக்கு ஃபேமிலியராக இருக்கும். வேலி ஆஃப் பாக்கா இது எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்த்தா, என்னோட கூட சேர்ந்து சங்கீதம் 84ஆம் அதிகாரம் நாளில் நாங்கள் தியானிக்க போகிற சங்கீதம் 84. என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் வசனம் 5லிருந்து 7 மட்டும் இருக்க போகிறது. ஆனால் இது ஒரு அழகான ஒரு சங்கீதம். என்ன அந்த சர்மனை பாஸ்டர் எனக்கு சொன்ன பொழுது நான் எதை குறித்து பேசணுமென்று நான் யோசித்து கொண்டிருக்கிறதுல எல்லாரும் தெரியும், பெர்க்மன் ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு உண்டு, ஆறுதலின் தெய்வம் எம்முடைய திருசமூகம் என்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டு எனக்கு கேட்குற நேரத்தில் இந்த சங்கீதத்தை குறித்து ஞாபகம் வந்தது. ஸோ நான் எடுத்து தியானிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் இதில் இருந்த ஆண்டவர் இதனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கிருபை செய்தார். ஸோ இதிலிருந்து 1லிருந்து 7 வசனங்கள் நாங்கள் வாசிப்போம். எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் 5லிருந்து 7 வசனங்கள். என்னுடைய வேதாகமங்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 723வது பக்கம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும் தவனமாயும் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகள் வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனின் தேவ சந்ததியில் வந்து நிற்பார்கள். இந்த சங்கீதத்தை நீங்கள் அந்த 84ஆம் பகுதி அதிகாரத்தில் நீங்கள் மேலே பார்த்தால் இது கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று வேதம் சொல்கிறது. எங்களுக்கு தெரியும், சங்கீத புத்தகத்திலே அதிகமான சங்கீதங்களை தாவீது ராஜா எழுதினார். அதே போல ஒரு சில சங்கீதங்கள் இந்த கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று வேதம் சொல்கிறது. இந்த சங்கீதத்தை நாங்கள் சற்று பார்க்கும் பொழுது ஒரு யாத்ரிகன் இல்லாட்ட ஒரு பில்கிரிமேஜுக்கு போகிற ஒரு மனிதனுடைய
ஒரு இருதயத்தின் ஒரு பாரமாய் ஒரு வாஞ்சியாய் இருக்கிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. இங்க முதலாவது வசனத்தை பார்த்தால் அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இந்த நாளில் நாங்கள் எவ்வளவு பேர் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சபையில் நாங்கள் கூடுகிறது, அது எவ்வளவு இன்பமானது. இவருடைய இருதயம் நிச்சயமாக நான் நினைக்கிறேன், அநேக நாட்கள் இவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இவருடைய இருதயம் அந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து வாஞ்சிக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். 2வது வசனத்தை பார்த்து அவர் சொல்றார், என் ஆத்துமா, என் இருதயம், என் மாம்சம் இதெல்லாம் தேவன் மீது வாஞ்சியா இருக்குது. அவர் சொல்றாரு, ஆண்டோடைய சமூகத்துக்கு கொடுக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸை குறித்து அந்த யாத்ரீகன் இல்லாட்டி அந்த பிரயாணி, அவர் தேவனுடைய சமூகத்தை நோக்கி சொல்லுகிற அந்த பிரயாணி, அந்த யாத்ரீகன் அவர் கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் இதே அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்து அவர் சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் ஒரு நாள் நல்லது. வேறு இடத்துல நான் 1000 நாள் இருக்கிறதை பார்க்கலாம், ஆகாயமின் கூடாரங்களில் நான் வாசமாக இருக்கிறது பார்க்கலாம், உடைய பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்குற, ஆண்டுடைய பிரசன்னம் இல்லாட்டி ஆண்டுடைய சபை, ஆண்டுடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி அதுக்கான வேல்யூவை அவர் கொடுக்கிறது இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்குது. இந்த சங்கீதத்தினுடைய பேக்ரவுண்ட் எங்களுக்கு எல்லாரும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட குறைந்தது 3 தடவையாவது அவர்கள் எங்கே இருந்தாலும், எந்த தேசங்கள் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு யாத்திரிகளாக அவர்கள் போக வேண்டியது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். வருஷத்துக்கு 3 தடவைகள் அவர்கள் எருசலேமுக்கு அவர்கள் செல்வார்கள். அவர்கள் செல்லுகிற பாதையை குறித்து தான் இந்த சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார். எங்களுடைய மெயின் பகுதிக்கு நாங்கள் வரும் பொழுது இந்த பகுதியை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது, எருசலேம் ஒரு மலை பட்டணம் இல்லாட்டி ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த யாத்திரிகள் அந்த எருசலேமுக்கு அவர் போக வேண்டும் என்றால் அவர் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்ல வேண்டும். அந்த பள்ளத்தாக்கு தான் அழுகையின் பள்ளத்தாக்கு. அந்த 84ஆம் சங்கீதம் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா உங்களுக்கு இருக்கும் 6வது வசனம், as they pass through the valley of Baca, அவர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து தான் சியோனுக்கு, எருசலேமுக்கு அவர்கள் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த பயணம் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகம் மிகவும் அழகானது, மிகவும் இன்பமானது, மிகவும் சந்தோஷமானது. அந்த ஸ்தானத்துக்கு அவருடைய நோக்கம் ஆண்டவரை ஆராதிக்க வருஷத்துக்கு 3 தடவை குறைந்தது அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு அவர்கள் சென்று அந்த இடத்துல பலியிடவும், ஆண்டவரை ஆராதிக்கவும், மற்ற ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்கவும் அவர்கள் செல்ல வேண்டிய இந்த பிரயாணம் இலகுவான ஒரு பிரயாணம் அல்ல. அன்று ஒரு கவிதையாக, ஒரு பாடலாக கொடுக்கப்பட்ட அந்த பாடல், இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக் சாங். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களுடைய இந்த யாத்திரையை நாங்கள் செல்லும் பொழுது, இல்லாட்டி இந்த பயணத்தை நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் பாக்கா பள்ளத்தாக்குகளை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாக்கா பள்ளத்தாக்கு ஒரு இலகுவான இடம் அல்ல. இந்த பாக்கா பள்ளத்தாக்கு என்று சொல்லும் போது அழுகையின் பள்ளத்தாக்கு, the valley of weeping, the valley of sorrow, அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, இது புலம்பலின் பள்ளத்தாக்கு என்று அந்த இடத்துல அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அவர்கள் சியோனுக்கு செல்லும் முன்பதாக, அவருடைய டெஸ்டினியை அவர்கள் அடையும் முன்பதாக அவர்கள் எல்லாரும் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கை அவர்கள் பைபாஸ் பண்ணி அவர்கள் போக முடியாது. அந்த அழுகையின் பள்ளத்தாக்குள்ளே அவர்கள் போக வேண்டியதாக இருக்கிறது. அருமையானவர்கள், இன்றைய நாளில் நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற பரம எருசலேமுக்கு நாங்கள் செல்லுகிற இந்த பிரயாணத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, இந்த பாக்கா வேலியை நாங்கள் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நோ மேட்டர் who you are, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை எவ்வளவு தூரம் நீங்கள் ஆராதிக்கலாம், ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யலாம். இல்லாவிட்டால் இப்பொழுது தான் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கலாம், ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து தான் எங்களுடைய சியோனை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இல்லாவிட்டால் இது ஒரு டெசர்ட் பிளேஸாக இருக்கிறது. இது ஒரு வனாந்திர பகுதி. அந்த இடத்துல தண்ணி இல்லை. அந்த இடத்துல அநேக விதமான விஷ சர்ப்பங்கள் இருக்கும் என்று சொல்கிறார்கள்.
இது ஜியோகிராபிக்கலி எந்த இடத்துல இருக்குதுன்னு இதுவரை கன்ஃபார்ம் பண்ணவில்லை. ஆனால் ஒரு உவமானமாக ஒரு காரியமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த பாதை மிகவும் ஒரு கடுமையான ஒரு பாதை. இந்த பாதைக்குள்ள நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அழுது விடுவீர்கள், உங்களுடைய கண்ட்ரோலை நீங்கள் இழந்து விடுவீர்கள், உங்களால் தாங்க முடியாமல் இருக்கும். அந்த வனாந்திரம் உங்களுடைய எல்லா அந்த சக்தியையும் உரிந்து எடுத்து விடும். அது உங்களுக்கு தாகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு இடம், அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வருகிற ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போவீர்கள், அந்த இடத்துல உங்களுக்கு பலன் குறைந்து போய்விடும். அந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை யோசிப்பீர்கள், நான் திரும்பி போய்விடலாமா என்று. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் தி பாக்கா. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு மிகவும் ஒரு பயங்கரமான இடம். ஆனால் நாங்கள் சியோனுக்கு செல்ல வேண்டும் என்றால் நானும் நீங்களும் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கூடாய் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். நானும் நீங்களும் மாத்திரமல்ல அருமையானவர்களே, வேதத்திலே ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின அனைவருடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பள்ளத்தாக்கு, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் வீப்பிங், வேலி ஆஃப் பாக்கா அவர்கள் கடந்து சென்ற ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், தாவீதை எப்பொழுது சாமுவேல் அந்த இடத்திலே பெத்லகேமில் அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நேரத்திலிருந்து தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கூட அவன் செல்ல வேண்டியதாக இருந்தது. சவுல் அவனை துன்பப்படுத்தினான், சவுல் அவனை கொலை செய்ய தேடினான். அதன் பின்பதாக சவுலுக்கு பின்பதாக நாங்கள் பார்க்கிறோம், தொடர்ந்து அவருடைய மகனின் நிமித்தமாக, அப்சலோமின் நிமித்தமாய் அவனுக்கு தொடர்ந்து இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கூட அவன் செல்ல வேண்டியதாக இருந்தது. தன்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை. ஒரு சகோதரன் தன்னுடைய ஸ்டெப் சிஸ்டரை அந்த இடத்திலே அவன் நாசம் பண்ணுகிறான். அதே போல் இன்னொரு சகோதரனை கொலை செய்கிறான். குடும்பத்திலே அநேக அழுகையின் காரியங்களுக்கு கூட அவர்கள் போக வேண்டியதாக இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கை தெரியும். ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு நோக்கத்தை கொடுத்தார், ஒரு பொருத்தனையை கொடுத்தார். அந்த பொருத்தனையை பெற்ற நாளில் இருந்து யோசேப்புடைய வாழ்க்கை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கூட போனது. கூலியிலே போடப்பட்டான், அடிமையாய் விற்கப்பட்டான், அநியாயமாய் அவன் குற்றச்சாட்டப்பட்டான், அவன் சிறைச்சாலையில் போடப்பட்டான். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் அவனுக்கு உதவி செய்வீர்கள் என்று சொன்னவர்கள் அவனை மறந்து விட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையின் அழுகையின் பள்ளத்தாக்கு, the valley of பாக்கா கூட அவன் கடந்து சென்றான். இங்க தொடர்ந்து பார்த்த புதிய ஏற்பாட்டிலே எப்பொழுது பவுல் இயேசு கிறிஸ்துவை தமஸ்கு வீதியிலே சந்தித்தானோ அன்று தொடக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்கு கூட அவன் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. பேதுருடைய வாழ்க்கை, நாங்கள் பெந்தகோஸ்து நாளிலே அவன் பரிசுத்த ஆவி கூட நிரப்பப்பட்ட பின்பு 3000 பேரை முதல் பிரசங்கத்திலே ரட்சிக்கக்கூடிய ஒரு பிரசங்கத்தை பண்ணின பேதுருடைய வாழ்க்கையிலும் அழுகையின் பள்ளத்தாக்கு கூட அவன் செல்ல வேண்டியது, அநேக உபத்திரவங்களுக்கு கூட அவன் செல்ல வேண்டியதாக இருந்தது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமிக்கு வந்து அவருடைய வாழ்க்கையிலும் இந்த வேதனையின் பள்ளத்தாக்கு, இந்த அழுகையின் கண்ணீரின் பள்ளத்தாக்கு கூட அவர் செல்ல வேண்டியதாக இருந்தது. அநேக உபத்திரவங்களுக்கு கூட கல்வாரி சிலுவையிலே, கெத்செமனே தோட்டத்திலே அவர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கூட சென்றார். ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்தலாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே the valley of Baca we cannot avoid. If our destiny is Zion, is Jerusalem, we have to go through this. நாங்கள் இந்த பள்ளத்தாக்கு கூட நாங்கள் செல்ல வேண்டியது நிச்சயமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பள்ளத்தாக்கு கூட நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமா இந்த நாட்களில் நாங்கள் ஒருவேளை யோசித்திருப்போம், 2020 ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, ஒருவேளை 2021 சூழ்நிலைகள் மாறும், இந்த பேண்டமிக் எல்லாம் ஓய்ந்து விடும், எங்களுக்கு நார்மலான ஒரு பேக் டு நார்மல் லைஃபுக்கு வரலாம் என்று நாங்கள் யோசித்திருப்போம். 2021 ஆரம்பிக்கும் பொழுது எகைன் பேண்டமிக், அந்த செகண்ட் வேவ் வந்து எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இழந்து விட்டது. அது பிறகு ஒருவேளை வேக்சின் வந்த பிறகு நாங்கள் யோசிச்சிருப்போம், ஓகே இப்போ எல்லாம் ஓகே, ஒரு டோஸ் போட்டோம்னா ஆகவே ஸ்ப்ரெட்ஸ் குறையும், எங்களுக்கு நார்மல் லைஃபுக்குள்ளே நாங்கள் வரலாம் என்று நாங்கள் யோசிச்சிருப்போம். இப்பொழுது 3ஆம் அலை கூட நாங்கள் போய் லாக்டவுன் கூட போய் கொண்டிருப்போம். அநேக யோசனைகளுக்குள்ளாக இருந்திருக்கோம். எங்களுடைய பிஸ்னஸை குறித்து, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எங்களுடைய படிப்புகளை குறித்து அநேக யோசனைகளோடு கூட நாங்கள் இருந்திருப்போம். ஆனால் இந்த நாளில் ஒருவேளை நம்பிக்கை இல்லாதவர்களாய் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிஸ்னஸை குறித்து, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை குறித்து ஒருவேளை நீங்கள் யோசித்து இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கூடாய்
போய்கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை இந்த காலை நேரத்திலே அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிற நேரத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அருமையானவர்களே, இந்த ஆளுகையின் பள்ளத்தாக்கு எங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாது ஒன்று. இந்த ஆளுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் போய் கொண்டிருந்தால், இந்த நாளிலே என்னுடைய தலைப்பாயும் இருக்கிறது, ஆர் யூ இன் த வேலி ஆஃப் பாக்கா? நீங்கள் ஆளுகையின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் என்ட்ராக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த நாளிலே அந்த ஆளுகையின் பள்ளத்தாக்கை எப்படி நாங்கள் ஒரு செழிப்பான இடமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாய், இந்த வனாந்தரமான அந்த பகுதி, பயங்கரமான அந்த பகுதி, வேதனை உண்டு பண்ணுகிற அந்த பகுதி, நம்பிக்கையை உடைத்து போடுகிற அந்த பகுதி, ஒரு வெளிச்சமும் காண முடியாத அந்த பகுதியிலே எப்படி நாங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம், எப்படி நாங்கள் பலன் அடையலாம், எப்படி இந்த வனாந்தரத்தின் இந்த பள்ளத்தாக்கை கடந்து நாங்கள் செல்லலாம் என்றது குறித்து 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். 3 don'ts, 3 செய்யக்கூடாத காரியங்கள். when you go through the valley of Baca, 3 don'ts, 3 காரியங்கள் நாங்கள் செய்யக்கூடாத, இல்லாட்ட நாங்கள் தவிர்க்க வேண்டிய 3 காரியங்கள் இந்த ஆளுகையின் பள்ளத்தாக்கு. முதலாவது ஞாபகம் வச்சுக்கொள்வோம், இந்த ஆளுகையின் பள்ளத்தாக்கு அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் இந்த யாத்திரிகள் ஜெருசலேமுக்கு அவர்கள் போக வேண்டும் என்றால் இந்த பள்ளத்தாக்கு கூட அவர்கள் போகத்தான் வேண்டும். இந்த நாளிலே நானும் நீங்களும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரம எருசலேம், எங்களுடைய நித்திய வீடாகி அந்த பரலோகத்தை நோக்கி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகும் பொழுது இந்த ஆளுகையின் பள்ளத்தாக்கு கூட நானும் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் அந்த ஆளுகையின் பள்ளத்தாக்கிலே எப்படி நானும் நீங்களும் செயல்பட வேண்டும்? முதலாவது காரியம், அந்த ஆளுகையின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் செய்யக்கூடாத, தவிர்க்க வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். உங்களுடைய பலத்திலே தங்கி இருக்க வேண்டாம். டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். அந்த 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 5ஆம் வசனத்தில் முதல் பகுதி சொல்கிறது, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கில வேதாமத்தில் நாங்கள் பார்த்தோம், blessed is the man whose strength is in you. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன். இன்னொரு நீங்கள் CSV வெர்ஷன் எடுத்து நீங்கள் பார்த்தா அதில் சொல்லப்படுகிறது, CEV கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனில் நீங்கள் பார்த்தா, you bless everyone who lives, you bless all who dependent on you for their strength. ஆண்டவர், அதாவது அந்த பள்ளத்தாக்கிலே எங்களுடைய சொந்த பலத்திலே நாங்கள் தங்கி இருக்க வேண்டாம். ஏனென்றால் இன்ற நாளிலே ஒருவேளை அநேக காரியங்கள் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும். எங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் அநேக காரியங்கள், எனக்கு இவ்வளோ காசு இருக்குது, என்னுடைய பேக்ரவுண்ட் இது, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு தெரியும், இவ்வளவு டெக்னாலஜி தெரியும், இப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் ஒருவேளை இந்த நாளிலே நாங்கள் தங்கி இருக்கிறவர்களாக இருக்கலாம். என்றால் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களுடைய பலத்தை குறித்து, தங்களுடைய அபிலிட்டிஸை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என் பலனாகிய கர்த்தாவே, ஒரு ராஜா, தேசங்களை ஜெயம் கொள்ளுகிற ஒரு ராஜா, அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய பலன், நீர்தான் ஆண்டவர் என்னுடைய பலன் என்றால். தாவீது ராஜா அநேக பள்ளத்தாக்குகள் கூட கடந்து சென்ற ஒரு மனுஷன், அநேக யுத்தங்களை ஜெயம் கொண்ட ஒரு மனுஷன். ஆனால் அவருக்கு தெரியும், இந்த பள்ளத்தாக்கில் என்னுடைய பலன் அது ஒரு சதத்துக்கு உதவாது, அது என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றையும் செய்ய முடியாது. எனக்கு இருக்கிற வல்லமை, எனக்கு இருக்கிற யுத்தத்தின் திறன், எனக்கு இருக்கிற பராக்கிரமம், இது ஒன்றும் உதவாது. ஆண்டவரே நீர்தான் என்னுடைய பலனாகவே தான் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது. தேவரீர் உம்முடைய பலன் என்னோடு கூட இருக்கிறது. இந்த நாளில் ஒரு வேளை உங்களுடைய பலத்தை குறித்து நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே உங்களால் தெரிந்த காரியங்கள், உங்களால் முடிந்த காரியங்கள், அதாவது உங்களுடைய பலத்துக்குரிய காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற, என்னுடைய பணத்தை கொண்டு நான் இந்த காரியத்தை செய்யலாம், என்னுடைய ஞானத்தை கொண்டு இந்த காரியத்தை செய்யலாம் என்று உங்களுடைய பலத்தில் நீங்கள் தங்கி இருக்கிறீர்களா? தாவீது சொல்லுகிறார், ஏசாயா 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாக இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். தேவன் என் பலனும்
தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனுமாய் இருக்கிறார் என்று. அவர் எங்களுடைய பெலனாய் இருக்கிறார். ஏசாயா 40:29 சொல்கிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிற தேவன். ஆகவே எங்களுடைய பெலனை, எங்களுக்கு பெலன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிற நேரத்தில் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலைகளே அந்த பலத்தை நாங்கள் தங்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நீங்கள் டிஸ்கவரியில் பார்த்துருப்பீங்க, மேன் vs வைல்டு என்று பேக்ரல்ஸ்ட ஒரு ப்ரோக்ராம். ஸோ இவர் நிறைய சர்வைவல் காரியங்களுக்கு போவார். அதாவது அநேக விதமான நிலப்பரப்புகளில் எப்படி நாங்கள் உயிர் பிழைத்திருக்கலாம், அடர்ந்த காட்டுக்குள் நாங்கள் எப்படி உயிர் பிழைத்திருக்கலாம், எப்படி நாங்கள் பூச்சியை சாப்பிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு எப்படி நாங்கள் உயிர் பிழைத்திருக்கான அநேக காரியங்கள் சொல்லுவார். ஸோ இவர் டெசர்ட்டுக்கு போன ஒரு காரியத்தை சொல்லுவார். இந்த டெசர்ட், இந்த வனாந்திரம் அது ரொம்ப பொல்லாதது, உங்களோட சக்தி எல்லாம் அது உறிஞ்சு விடும், அது உங்களை கொன்று விடும் ஒரு காரியத்தை சொல்லுவார். எஸ், அது உண்மை. ஏன்னா அந்த பள்ளத்தாக்கு, இந்த வனாந்திரமான ஸ்தானம் எங்களுடைய எல்லா பலத்தையும் உறிந்து விடும். எங்களுடைய வாழ்க்கை இந்த நாளும் நீங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாங்கள் போராடி போராடி எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அருமையானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவருடைய பலத்திலே நாங்கள் தங்கி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்றால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40:31 எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நாங்கள் வாசிப்போம். ஏசாயா 40:31. 30 சேர்த்து வாசிக்கிறேன். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்றாரு. ஒரு இளைஞனுடைய பலன் ஒரு நாளைக்கு அது குன்றி போகும். ஒரு வாலிபனுடைய பலன் அது ஒரு நாளைக்கு இல்லாமல் போய்விடும். மனுஷருடைய பலன் ஒரு 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 எக்ஸ்டெண்டுக்கு தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அதுக்கு மேலாக அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாளில் இந்த பெண்டமிக் நிமித்தமாக இன்றைக்கு டாக்டர், சயின்டிஸ்ட் எல்லாரும் அவருடைய பலத்தை போட்டு காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பலத்துக்கு மிகுதியாய் காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பலத்துக்கு மிகுதியான ஒரு ஸ்தானத்தில் போய் அந்த வனாந்திரத்தில் அந்த பள்ளத்தாக்கில், அந்த பாக்கா பள்ளத்தாக்கில் நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவர் இதுக்கு மேலே என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்களா? அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தர ஆயத்தமாக இருக்க. எப்படி ஆண்டவருடைய அந்த பலத்தை பெறுவது? வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் அவர்கள் புது பலன் அடைவார்கள். மனுஷனுடைய பலன் குன்றி போகும், அது நாளுக்கு நாள் குறைந்து போகும். வயது போக போக அது குறைந்து போகும். எங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறைய குறைய அது குறைந்து போகும். எங்களுடைய செல்வாக்கு குறைய குறைய அந்த பலன் குறைந்து போகும். ஆனால் கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் புது பலன் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் போனாலும் அவர்கள் புது பலன் அடைவார்கள். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஒரிஜினல் மீனிங் சொல்லுகிறது, attach to him, abide to him. எங்களுடைய வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. நாங்கள் அந்த ரத்லான வீட்டுக்கு நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்பதாக போகிறதுல ஒரு சின்ன ஒரு நினைக்கிறேன் ஒரு 1 feet இருக்கும். அந்த கொய்யா மரம் அவ்வளோ வேர் போட்டு இல்லை, மழை அடித்தா இல்லாட்டி ஏதாவது பட்டா அப்படியே சரிஞ்சிடும். ஸோ போனோன்னு நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு சின்ன ஒரு தும்பு தடி ஒன்று எடுத்து அந்த கொய்யா மரத்தோட சேர்த்து கட்டினோம். இப்போ 2 வருஷத்துக்கு பிறகு அது கிட்டத்தட்ட எங்களோட கூற அளவுக்கு ஒரு 9 feet 10 feet வளர்ந்துருக்கு. இப்போ எவ்வளோ காற்று அடித்தாலும் அது சாயதில்லை. ஏன்னா அது அட்டாச்சாக இருந்தது, அது அபைடாக இருந்தது அந்த தடியோட. அதுதான் இந்த இடத்துல ஏசாயா சொல்கிறார், கர்த்தருக்குள் காத்துங்க. அதாவது கர்த்தரோடு நீங்கள் சேர்ந்திருங்கள், நீங்கள் அவர்களே தங்கி இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தங்கி இருக்கும் போது ஆண்டவருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே அது பெரிதாய் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆகவே வனாந்திரத்திலே உங்களுடைய பலனிலே நீங்கள் தங்கி இருக்க வேண்டாம். பவுல் சொல்லுகிறாரு 2 கொரிந்தியர் 12:9 என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன் நான் மேன்மை பாராட்டுறேன்டா, என்னுடைய பலவீனத்தில் தான் ஆண்டவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆகவே இந்த நாள் ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டவர்களாக உங்களுடைய வனாந்திரத்தின் பாதையில் உங்களுடைய அந்த வேலி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வேலி லைஃப்பில் இந்த நாள் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்போ தான் ஆண்டவருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில் பூர்ணமாக விளங்கும். உங்களுக்கு தெரியும், லைஃப் சர்வர்ஸ் அந்த பீச்சிலெல்லாம் இருப்பாங்க, திடீர்னு யாராவது அடிச்சுட்டு போனால் காப்பாற்ற.
அவர்கள் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து ஒரு முறை ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். யாராவது தண்ணியில் அடிபட்டு போனால் அவர்கள் உடனடியாக போய் காப்பாற்ற மாட்டார்கள், கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. எப்போ அவர்கள் மூழ்க ஆரம்பிப்பார்களோ, எப்பொழுது அவருடைய எல்லா பலத்தையும் போட்டு ட்ரை பண்ணுற எல்லா காரியங்களையும் செய்து சர்வைவ் பண்ண முயற்சி செஞ்சு சோர்ந்து போவாங்களோ, அந்த நேரம் தான் லைஃப் சர்வீஸ் பாய்வாங்க. அவர் தண்ணிக்குள்ளே போய் அவர்களை கொண்டு வருவார்கள். ஏனென்றா அவர்களுடைய பலத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது 2 பேரும் நிச்சயமாக அவரோட கழுத்தை பிடிச்சோ ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. எப்போ அவருடைய பலன் இல்லாமல் போகுதோ அப்போ தான் இவர் லைஃப் சேவர் வந்து அவரை காப்பாற்ற முடியும். இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, ஆண்டவருடைய பலன், எங்களுடைய பலவீனம் எப்பொழுது இருக்கிறது, எங்களால் எப்போ முடியாதோ அந்த வனாந்தரத்திலிருந்து நாங்கள் கதறிக்கொண்டிருப்போமா, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பலன் எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் கிரியை செய்யும். ஆகவே அவருடைய பலன் எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்ற ஆண்டோடைய பலத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்ன போது கடலும் காற்றும் வந்தது. அவரால் செய்யக்கூடாத காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை. உங்களுடைய பலத்தினால், உங்களுடைய ஞானத்தினால், உலகத்தில் இருக்க ஆராய்ச்சிகளினால் செய்ய முடியாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் அங்கே ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லவர். அவருடைய பலன் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. 2வது காரியம் நாங்கள் விரைவாக நாங்கள் போவோம். 2வது செய்ய தவிர்க்க வேண்டிய காரியம், செகண்ட் டோன்ட் ஸ்டாப் ஒர்க்கிங். வனாந்தரத்திலே கிரியை செய்வதை நீங்கள் நிறுத்தி விட வேண்டாம். அந்த பள்ளத்தாக்கிலே you have to do something. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து 84ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நாங்கள் வாசிப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். ஆங்கில வேதம் சொல்லுது, as they pass through the valley of Baca, they make it a spring. இன்னொரு வெர்ஷன் சொல்லுகிறது, they dig a well. அவர்கள் ஒரு குழியை இல்லாட்ட ஒரு கிணற்றை அவர்கள் தோன்றுகிறார்கள் அந்த பள்ளத்தாக்கில் இல்லாட்டால் அந்த வனாந்தரமான ஸ்தானத்திலே. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குள் போய் கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. ஸ்டார்ட் டு டிக் அ வெல். நம்பிக்கையோடு கூட, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணீர் நிலத்தில் அடியிலிருந்து வர்ற ஒரு காரியம். ஆக எங்களுடைய பங்கு ஒன்று இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணணும். வி ஸ்டார்ட் டு டிக். நாங்கள் அதை தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கவராய் இருக்கிறார். என்ற ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். எங்களுடைய பங்கையும் அவர் விரும்புகிறார். நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் நாங்கள் அதை டிக் பண்ண, தோண்ட ஆரம்பிக்கணும். அதை எப்படி நாங்கள் செய்யலாம்? ஆண்டவருடைய வார்த்தையில் நாங்கள் அதிகமாக தோண்ட ஆரம்பிக்கணும். யார் எங்களுடைய ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிய ஆரம்பிக்கிறதில், அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம் என்ன என்பதை நாங்கள் அறிய ஆரம்பிக்கிறதில், அதனுடைய வார்த்தையை நாங்கள் தோண்ட ஆரம்பிக்கிறதில், அவருடைய பாதத்தில் நின்று நாங்கள் செபிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த பள்ளத்தாக்கின் சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு ஊற்றை உண்டு பண்ண ஒரு போதுமானவராக இருக்கிறார். பவுலும் சீலாவும் எங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியரிலே அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் போடப்பட்ட பொழுது வேதம் சொல்கிறது, அவர்கள் மிகவும் அவர்கள் என்ன செய்தார்கள், நன்றாக அடித்து அவர்களை உள்காவலிலே இனசெல்லிலே வைத்தார்கள். வைத்த பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். அவர்கள் கட்டப்பட்டிருந்தால் அவருடைய கால்கள் கட்டப்பட்டிருந்தது. அவர்கள் மிகவும் ஒரு உள்ளான ஒரு இடத்தில் இருந்தார்கள். அந்த சூழ்நிலை மத்தியிலும் அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். அவர் தேவனை பாடி துதிக்க ஆரம்பித்தார். அவருடைய கால்கள் தான் கட்டப்பட்டிருந்தது, அவருடைய வாய்கள் கட்டப்படவில்லை. அவர் செபித்து பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அதிர ஆரம்பித்தது. அந்த இடத்திலே கட்டப்பட்ட சங்கிலிகள் அது லூஸாக ஆரம்பித்தது. ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய பாதத்தில் நின்று அவர்களால் செய்யக்கூடிய காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நாளிலே நாங்கள் வனாந்தரத்தின் பாதையிலே அந்த வழி கூடாய் நாங்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வேறு ஒன்று ஆரம்பியுங்கள். ஆண்டவருக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய அந்த ஜீவ ஊற்று, அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நரிஷ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சி அவர் தருகிறவர். வனாந்தரம் ஒரு பயங்கரமான இடம். அது எங்களுடைய சக்தியை எடுத்து எங்களுடைய ஒரு தாகத்தை, ஒரு தேர்ஸ்டியான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு போய் எங்களை அது முழுமையாக களைப்படைய வைத்து, சோர்வடைய வைத்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை உறிஞ்சு கொண்டு விடும். அந்த சூழ்நிலையிலே you start to dig a well. ஆண்டவருக்குள்ளே வேறொன்று ஆரம்பியுங்கள். ஆண்டவருக்குள்ளே, ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பியுங்கள்.
ஆண்டவர் யார் என்பதை அறியும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும், உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு குழியை அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு கிணற்றை அவர்கள் தோண்டி வைத்த பின்பதாக ஒருவேளை மழை வந்தால் அந்த இடம் நிரப்பப்படும். பின்பதாக வருகிறவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஆண்டவரை துதித்து அவர்கள் அந்த காரியத்தை அவர்களுடைய பங்கை அவர்கள் செய்யும் பொழுது, அவர்கள் கிரியை செய்யும் பொழுது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த இடத்துல கட்டப்பட்டிருந்த எல்லாருடைய சங்கிலிகளும் அழுக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ப்ராப்ளத்தின் ஃபவுண்டேஷன் நாங்கள் ஷேக் பண்ணணும்னா we have to start work. Don't stop working. ஆகவே உங்களுடைய வனாந்திரத்தின் சூழ்நிலை மத்தியிலே நீங்கள் நிறுத்த வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கடைசி காரியம், don't dwell there. அந்த இடத்திலேயே நீங்கள் தங்கிவிட வேண்டாம். சங்கீதம் 84 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, நாங்கள் வாசித்த பகுதிதான். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆங்கில வேதம் சொல்லுகிறது, as they pass through the valley of Baca. the Baca, அந்த பள்ளத்தாக்கு அது எங்களுடைய நிரந்தரமான இல்லாவிட்டால் எங்களுடைய டுவெல்லிங் பிளேஸ் அல்ல, நாங்கள் குடியிருக்கிற இடம் அல்ல. 1 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் 5 வசனத்தில் நீங்கள் பார்த்தா ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லுகிறது, blessed is the man whose strength is in you, whose heart set on pilgrimage. அதாவது ஒரு யாத்திரை, அவனுடைய நோக்கம் எல்லாம், அவனுடைய இருதயம் எல்லாம் சியோன், தேவனுடைய சந்ததி எருசலேமை குறித்து தான் இருந்தது. அவன் ஒரு பொழுதும் யோசிக்கவில்லை, அந்த எருசலேமுக்கு அவன் செல்லுகிற பாதையிலே தான் இந்த பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த இடத்திலே வருகிற அந்த சூழ்நிலை கண்டு அவன் பயந்து போகவில்லை, இல்லாவிட்டால் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவர் மீது பலத்தை வைத்தார்கள். அவருடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் இஸ் ஜெருசலேம், ஜியோன் தான் அவருடைய இறுதி இலக்கு. ஆகவே அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் தங்கவில்லை. ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் தங்கிவிட வேண்டாம். உங்களுடைய அழுகையின் மத்தியில், உங்களுடைய அந்த பாக்கா பள்ளத்தாக்கிலே நீங்கள் குடியிருக்க வேண்டாம். Don't dwell there. It's not your destination. Your destination is Zion, Jerusalem. So you have to pass through it. நீங்கள் கடந்து செல்ல வேண்டியதா இருக்குது அருமையானவர்களே. ஒருவேளை பிசாசு சொல்லுவான், அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு தான், இந்த பேண்டமிக்கோட பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, நீ கடன் மேல கடனாக போற, உன்னுடைய படிப்பு அவ்வளவுதான், உனக்கு நேராக உட்காந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சாலே ஒன்றுமே விளங்காது, ஆன்லைன் கூட உனக்கு ஒன்றுமே விளங்க போறது இல்லை, உடைய எதிர்காலம் அவர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் நீ அப்படியே தான் இருக்க போறீங்க. உடைய நோயின் நிமித்தமாய் உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, உடைய வாழ்க்கை பூரா அந்த நோய் தொடர்ந்து வரத்தான் போகிறது. அருமையானவர்கள், பிசாசு பொய் சொல்கிறான், அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் சொல்லுவான், இதுதான் உன்னுடைய குடியிருப்பு, இந்த பள்ளத்தாக்கு தான், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு தான் உனக்கு நிரந்தரம். ஆனால் வேதம் சொல்கிறது, எங்களுடைய நிரந்தரமோ சியோன், எங்களுடைய நிரந்தரமான ஸ்தானமோ ஜெருசலேம். இந்த பள்ளத்தாக்கு நாங்கள் பாஸ் பண்ணி போக வேண்டியதா இருக்கிறது. This is a place we are going to pass through. This is not our permanent place. இது எங்களுடைய நிரந்தரமான இடம் அல்ல. அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16-18 வசனங்களிலே, நான் விரைவாக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:16-18 வசனங்கள். ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கி விடும் அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமைக்கு உண்டாக்குறது. ஏனென்றால் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்களை அல்ல, காணப்படாத நித்தியமானவர்களை குறித்து பவுல் சொல்கிறார். எங்களுடைய வெளிப்பிரகாரமான மனுஷன் ஒருவேளை இந்த வனாந்திரம், இந்த பள்ளத்தாக்கு, எங்களுடைய எல்லா சக்தியையும் எங்களுடைய வெளிப்பிரகாரமாக எங்களுக்கு என்ன வேணுமானாலும் செய்யலாம். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய பெலனிலே தங்கி இருக்கும் பொழுது, அந்த கிணற்றை இல்லாவிட்டால் அந்த காரியத்தை நாங்கள் தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது,
அவர் எங்களுடைய உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறார். அவர் எங்களுக்கு புதிய பலத்தை தருகிறார். நீங்க அதே அதிகாரம் 84 சங்கீதத்திலே 7 வசனத்தை நீங்கள் பார்த்தால் வேதம் சொல்கிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனின் தேவ சந்நிதியின் முன்பதாக வந்து நிற்கிறார்கள். யார் இவர்கள்? இந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளாய் நடந்த மனுஷர்கள், அந்த வேதனை கூடாய் நடந்த மனுஷர்கள், அந்த கண்ணீர் கூடாய் நடந்த மனுஷர்கள், அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிற அந்த பள்ளத்தாக்கிலே அதற்கூடாய் கடந்து வந்தவர்கள், அநேக போராட்டங்களோடு கூட கடந்து வந்தவர்கள். அவர்கள் தான் பலத்தின் மேல் பலமடைகிறார்கள். அவருடைய வல்லமை அதிகரிக்கிறது. அவர்கள் கடந்து வந்த பாதை மோசமாயிருக்கலாம், அவர்கள் போய் வந்த சூழ்நிலைகள் மிகவும் கடினமாயிருக்கலாம், ஆனால் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவர்கள் பலத்தின் மேல் பலத்தோடு கூட தேவ சந்ததியில் அவருடைய டெஸ்டினேஷனுக்கு அவர்கள் போகிறார்கள். ஏனென்றால் அவருடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய சமூகமாய் இருந்த அவருடைய டெஸ்டினி, ஆண்டவருடைய அந்த சமூகம், ஆண்டவருடைய தேவ சன்னிதானமாய் இருந்தது. அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3 அதிகாரம் 13 14 வசனங்களிலே, சாராம்சத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவை நோக்கி விடுங்க. ஆண்டவர் அவாந்திர வெளிகளில் பாதைகள் உண்டாக்குகிறவர், வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஆண்டவர் ஆராதிக்கிறோம். சங்கீதம் 30 அதிகாரம் சொல்கிறது, மாலை நேர அழுகை என்றால் அவர் காலை நேரம் உங்களுக்காய் அவர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நிரந்தரம் அல்ல. we have to pass through it. அவர் எங்களுக்கான சந்தோஷத்தை காலையிலே அவர் வைத்திருக்கிறார். இது கொஞ்ச காலம்தான். இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கிற போகிற இந்த வேதனைகள் கொஞ்ச காலம்தான். நீங்கள் கடந்து போக போகிற ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கை விட்டு போகாமல் இருக்கலாம், உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கை விட்டு போகாமல் இருக்கலாம், ஒருவேளை சுகம் அடையாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவ சன்னிதானத்தில் நீங்கள் வரும் பொழுது பலத்தின் மேல் பலன் அடைந்தவர்களாய், வல்லமையின் மேல் வல்லமை அடைந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய பலன் எங்களை நிரப்ப போகிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, கடினமான சூழ்நிலை, கண்ணீரான சூழ்நிலை, ஒரு நோயாய் இருக்கலாம், ஒரு சமாதானமின்மையாய் இருக்கலாம், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கரிசனையாய் இருக்கலாம். என்றால் கண்ணீர் என்று சொல்லும்போது ஒரு மனுஷன் தன்னால் தாங்க முடியாத சூழ்நிலையிலே தான் அவனுக்கு கண்ணீர் வரும். அவனுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம் நடைபெறும் பொழுது தான் அவனுக்கு கண்ணீர் வரும். இதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் கதறி அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப போகிறது. நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. you are going to dig. ஆண்டவருடைய சமூகத்தில் பவுலும் சீலாவும் செய்தது போல கால்கள் தான் கட்டப்பட்டுருச்சு. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாங்க, ஆண்டவருக்குள்ள வேறு உண்ட ஆரம்பிச்சாங்க. அவருடைய வாழ்க்கையில விடுதலை, சிறைச்சாலை நஸ்திவாரம், அவருடைய பிரச்சனை நஸ்திவாரம் அசைய ஆரம்பித்தது. அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து மற்ற சிறைச்சாலைகள் கைதிகளுடைய சங்கிலிகளும் உடைக்கப்பட்டது. கடைசியாக ஒரு காரியத்தை செய்து சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபம் செய்வோம். ஒரு நாள் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பிரயாணம் போகிறவர்கள் அநேகர் அந்த ஃப்ளைட்டில் போய் கொண்டு வந்தார்கள். ஃப்ளைட் போக ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் கதற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஷேக் ஆகுது, கொஞ்சம் அங்கே இங்கே போகுது, எல்லாரும் கத்துறாங்க, எல்லாரும் கதறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பையன் மாத்திர மிகவும் சமாதானம், ரொம்ப பீஸாக உட்கார்ந்து இருந்து கொண்டிருந்தான். இப்போ ஃப்ளைட் சேஃபாக லேண்ட் ஆகிட்டு எல்லாரும் போயிட்டு அந்த பாய்கிட்ட, அந்த சின்ன பாய்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் எல்லாரும் பதறோம், நாங்கள் எல்லாரும் பயந்து போயிட்டோம், ஏன்னா அவ்வளோ மோசமாக அந்த ஃப்ளைட் ஆடிக்கொண்டு இருந்துச்சு, நீங்கள் எப்படி அவ்வளோ கூலாக இருந்தீங்க? அவர் சொன்னார், இந்த ஃப்ளைட்டு பைலட் என்னுடைய டடா, ஸோ நான் பயப்பட போகிறதில்ல. ஐ நோ யூ வில் லேண்ட் மீ சேஃப்லி. அவர் என்ன மிகவும் பாதுகாப்பாக என்னை தர இருக்குவார். அருமையான இந்த நாளிலே எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் he is in control. மேபி நாங்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கூட போக வேண்டியது நிச்சயமாய் இருக்கலாம், அது ஒரு கட்டாயமாக இருக்கலாம், ஆனால் அது எங்களுடைய முடிவல்ல. we are going to pass through it, our destination in Zion. எங்களுடைய முடிவு பரலோகமாக இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் போகும் பொழுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். ஏனென்றால் அவர்கள் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே பலத்தின் மேல் பலன் அடைந்தார்கள். அவர்கள் சோர்ந்து போகவில்லை, அவர்கள் அழிந்து போகவில்லை, அவருடைய வாழ்க்கைகள் முடிந்து போகவில்லை, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே அப்படிப்பட்ட பலத்தோடு கூட இந்த சூழ்நிலையை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு விஷயம், கண்களை மூடி இந்த நேரத்தில் எங்களை இதனுடைய பரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். சொல்ல போகிற ஆண்டவரே, நீங்க உண்மையிலே என்னுடைய நம்பிக்கை வைக்கிறேன், என்னுடைய காரியத்தை நான் செய்ய போகிறேன், உண்மையிலே நான் வேர்கொள்ள போகிறேன். I'm going to dig down and I'm going to root it in your word. உம்முடைய சமூகத்தில் நான் வேரூன்ற போகிறேன்.
அடுத்ததாக நான் இந்த இடத்துல நான் தங்கியிருக்க போது I'm going to push forward. இந்த சூழ்நிலை கடந்து போய்விடும். ஏசாயாவில் வேதம் சொல்கிறது, முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை உண்டு பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதோ எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை அவர் உண்டு பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். Amen church. நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நிற்கிறவர்களாய், நாங்கள் போய்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையின் பாதை அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை போல இந்த நாட்களில் இருக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் ஒன்று எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது, எங்களுடைய தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா இந்த நேரத்தில், ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையானவர் என்னோடு இருக்கிறார். என் நம்பிக்கை அவர் என்னோடு இருக்கிறபடியினால் அது நாளாந்தம் கட்டப்படுகிற ஒரு நம்பிக்கை. அது எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட கட்டங்களிலும் நாங்கள் போய்கொண்டிருந்தால் ஆண்டவர் எங்களோடு சொன்னது, நாங்கள் எங்களுடைய பிளத்திலே நாங்கள் தங்கி இருக்க வேண்டாம், நாங்கள் கிரியை செய்யாமலும் இருக்க வேண்டாம், அந்த இடத்திலே தங்கி இருக்கவும் வேண்டாம். நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் போகிற போது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்ற வாரம் கூட ஆண்டவர் எங்களோடு பேசின போது அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்த போது நாங்கள் அந்த திவ்யத்தோடு இணைக்கப்பட்டு அந்த திவ்ய அன்பினாலே, அந்த திவ்ய பிரசன்னத்தினாலும் திவ்ய வல்லமையினால் நாங்கள் தாங்கப்பட்டோம். அந்த திவ்ய பலத்தினாலே நாங்கள் இடைக்கட்டப்பட்டோம். அந்த திவ்ய பலத்தினாலே நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டோம். அந்த திவ்ய பலத்துக்கூடாக நாங்கள் செயற்படுகிறவர்களாம் இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வேண்டிய பலன் அதாவது எங்களிடத்துல இல்லை, ஆனால் தேவன் தந்த அந்த பலத்திலே இன்று ஆண்டவர் பேசுறது போல அந்த பலத்துக்கூடாக நாங்கள் செயற்படுகிற அந்த பலத்திலே அவருடைய பலத்திலே நாங்கள் தங்கி இருப்போம். அவர் எங்களுக்கு பலத்தை தந்திருக்கிறபடியினால் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கிரியை செய்கிறவர்களாக இருப்போம். ஏனெனில் அந்த சூழ்நிலைகளிலே எங்களை பலப்படுத்தினவர், அந்த தேவனுடைய எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் அந்த தேவ வல்லமை எங்களை செயற்பட வைக்கிறது. அந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்று எங்களை தேர்ச்சி அடைய செய்து எங்களை செயற்படுகிறவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. He has enfolded us, empowered us, equipped us, and He has enabled. He has enabled us. எங்களை செயற்பட வைக்கிறார். ஆகவே நாங்க எங்கட பலத்துல இப்ப நாங்க தரித்து நிற்க முடியாது. அவருடைய பலம் எங்களுக்கு போதுமா இருக்க, நாங்க பலனுக்காய் தேட வேண்டியதில்லை. அதே நேரம் நாங்கள் அங்கலாய்க்க நாங்கள் செயற்படுகிறவர்களாய், எந்த சூழ்நிலையில் செயற்படுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து நிற்கிறவர்களாய் சொல்லும், ஆண்டவரே நம்புவேன் என் இயேசுவே. ஹல்லேலூயா. அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுமா இது எங்களை உயர்த்தி நம்பிக்கையை நிச்சயத்தோடு அதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. உற்சாகத்தோடு ஹல்லேலூயா அந்த நிச்சயத்தோடு சொல்லும், ஆண்டவரே நான் நம்புவேன் உங்கள் ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும்
எப்பொழுதும் இருக்கிறாரே, எந்த சூழ்நிலையிலும் எந்த கட்டத்திலும் எங்களோடு இருக்கிறாரே, அந்த நிச்சயத்தோடு சொல்லும் ஆண்டவர்களே, நான் நம்புவேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த கட்டத்திலும் எந்த காலத்திலும் எந்த பள்ளத்தாக்கிலும் அல்லேலூயா நான் நம்புவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று நீங்கள் யாராவது முதலாக எங்களோடு இணைந்திருப்பீர்கள் ஆனால் இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல நாங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து பாடுகிறோம், நம்புவேன் என் இயேசு, நம்புவோம் நம் இயேசு ஒருவரே என்று நாங்கள் பாடுகிற இந்த நேரத்தில் அந்த இயேசுவை நீங்கள் இன்னும் சரியாக அறியாதவர்களாய் இருந்திருந்தாலும் இன்று அந்த இயேசு எப்படிப்பட்ட தேவன், எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடினமான சூழ்நிலைகளிலே பலன் கொடுத்து அவர்களை செயற்பட செய்து அந்த கடினமான சூழ்நிலைகளிலே அவர்கள் அழிந்து போகாமல் அவர்களை பாதுகாக்கிற தேவன் என்பதை நீங்கள் இன்று நிச்சயமாய் கேட்டிருக்கிறீர்கள். அந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும், எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவருடைய அந்த சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே அவருக்கு முன்பாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தி, ஏனெனில் பாவம் மனிதனையும் தேவனையும் தூரமாக்கியது, அந்த கடவுளையும் எங்களை தூரமாக்கினது. அவை அந்த இடைவெளியை நீக்கி அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் செய்வதற்காக சிலுவையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். ஆகவே அதை நாங்கள் இன்றைய நாளிலே நம்பி இயேசுவே நீங்கள் எனக்காக இந்த பூமிக்கு வந்து என்னை சரியான இடத்திலே நிப்பாட்டுவதற்காக உங்களுடைய வாழ்க்கையை சிலுவையிலே கொடுத்தீர்களே என்பதை நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய பாவங்களை மன்னிங்க, வாருங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே, நான் உங்களுடைய பிள்ளையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சின்ன விண்ணப்பத்தை, ஜெபத்தை இந்த நாளில் நீங்கள் செய்து அந்த இயேசுவோட வாழ்க்கைக்குள்ள அழைப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், எங்களோடு சேர்ந்து இந்த நாளிலும் அந்த பெரிதான நம்பிக்கையோடு நீங்களும் இந்த பாடலை ஒரு சாதாரண பாடலாக அல்ல, வாழ்க்கை நிச்சயத்தோடு உறுதிப்பாடோடு பாடுகிற அந்த சாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமாகவே நீங்கள் யாராவது இந்த நேரத்தில் ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்கள் அந்த முடிவை தீர்மானத்தை இன்றைக்கு நீங்கள் எடுப்பீர்களானால் எங்களுடைய லிங்க்ல வருகிற இயேசுவை முதலாக ஏற்றுக்கொண்டீர்கள் வருகிற லிங்க்ல உங்களுடைய பேர் விவரங்கள் சிலவற்றை எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கலாம், டைப் செய்து அனுப்புவீர்களா? அப்படி உங்களுக்கு தவறினால் முடியாமல் போய்விட்டால் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு அறிய தருவீர்களா? நாங்கள் நிச்சயமாக கூட வாழ்க்கை அந்த இயேசுக்கு முன்பாக நிற்கவும் அந்த இயேசுடைய நம்பிக்கையில் கட்டப்படவும் எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாங்கள் உங்களுக்கு செய்ய மிகவும் ஆசையோடு இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து எங்களுக்கு அறிய தாருங்கள். We love you so much because Jesus loves you. Hallelujah. அந்த இயேசுவானவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் இம்மட்டும் நீங்கள் பாடாத விதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் அல்லது ஒப்பு கொடுப்பீர்களானால் எங்களோடு சேர்ந்து நிச்சயமாய் பாட போகிறீர்கள். அந்த ஒப்பு கொடுத்த உடனே உங்களுக்குள்ளே கட்டப்படுகிற அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை சாதாரண ஒரு பாடகர்கள் பாடகில அல்ல, ஆண்டவரை நோக்கி துதிக்கிற ஒரு நபராக உங்களை மாற்றும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்படி ஒப்பு கொடுத்தவர்கள் பற்றி யாவருமாய் கடைசியாக சொல்லுமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, இந்த பூமியில எனக்கு உதவி செய்கிற, என்னை வழி நடத்தக்கூடிய, என்னை தாங்குகிற அந்த நம்பிக்கையான ஒருவரை நோக்கி இந்த நேரத்தில் நாங்கள் பாடுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையின் ஆதாரமே, எங்கள் வாழ்வின் ஒரே ஒரு நம்பிக்கையே இந்த வேளையிலே அப்பா எங்கள் இதயங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வங்கள், சொத்துக்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. எப்பேற்பட்ட கொடிதான கடினமான சூழ்நிலையிலே வாழ்க்கைகள் போய்கொண்டிருந்தாலும் எங்கள் பெறலான எங்கள் நம்பிக்கையான கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாய் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அப்பா. உங்கள் பிள்ளைகள்
தங்களுடைய பலனில் ஒருபோதும் அப்பேற்பட்ட கட்டங்களில் தங்கியிருக்காமல் தேவ பலனில் தங்கியிருக்கிறவர்களாயும், அப்பா தேவன் கொடுத்திருக்கிற பலத்தோடு வழி நடத்தலோடும் அந்த சூழ்நிலைகளிலே அவர்களுடைய பங்கை ஆற்றுகிறவர்களாய் செயற்படுகிறவர்களாயும், மற்றவர்களை போல அச்சம் கொண்டு பயந்து ஆண்டவரே சோர்ந்து தளர்ந்து போகாதவர்களாய், பின்னடையாதவர்களாய், முன்னோக்கி செல்கிறவர்களாய் வாழ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் வழி நடத்தும்படியாய் அப்பா பெருநடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் அவர்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தால் அந்த இடை கட்டப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலை முன்னோக்கி செல்ல கர்த்தர் தாமே கிருபை செய்யப்பா. இதே போல உங்களுடைய செல்வங்கள், சொத்துக்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய உறவுகள் சகலரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் இருக்கிற வீடுகளிலே இந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் அதிகமாய் உங்கள் செல்வங்களை மூடிக்கொள்ளட்டும். உங்களுடைய வல்லமையால் இன்னும் அதிகமாய் இடை கட்டுங்களப்பா. ஓ ரபக சந்தலக்கர மரியாதாய், இதோ அவர்கள் உங்கள் மகிமையை காண்பார்கள் என்று ஜெபிக்கிறேன். வருகிற நாட்கள் காலங்கள் எவ்வளவு கடினமாய் மோசமாய் இருந்தாலும் ஆண்டவரே அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற நீங்கள் அவர்களோடு இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் உறுதியாக இன்னும் முன்னோக்கி செல்வார்களாக. எங்கள் தேவன் எங்களோடு எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறார். ஆகவே நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம் என்ற அந்த விசுவாச அறிக்கைகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து அல்ல இதயத்தில் இருந்து எழும்புவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலை காத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய தேசத்தை, முழு உலகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதை நீங்கள் நிச்சயமாய் செய்கிறபடினால் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் உங்களை விசுவசிக்கிறோம். நீங்கள் எங்கள் நம்பிக்கை. ஒருபோது கைவிடாதவர், ஏமாற்றாதவர், வாக்கு கொடுத்ததை செய்யாமல் போகாத தேவன் நீங்கள். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், 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 ஆமென். நாங்கள் யாவருமாய் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலத்துக்கும் உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக. தேவன் தாமே தம் முகத்தை உங்கள் மீது அதிகமாய் பிரகாசிக்க பண்ணி, தன் சமாதான சந்தோஷத்தை மாத்திரம் அதிகமாய் புசிக்க பண்ணி, உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் நிச்சயத்திற்கு அந்த மகா பெரு நித்திய கதையை அவர் நிச்சயமாய் எழுதி முடிப்பாராக. ஆகவே நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரையிலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய பரிசுத்த பறக்கும் முத்தங்கள், இதோ உங்கள் பரிசுத்த பறக்கும் முத்தங்களையும் நான் இந்த நேரத்தில் பெற்றுக் கொள்கிறேன். ஆகவே சொந்தத்துக்குள்ள சொந்தமாய் இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. God bless you my loving family. God bless you. God bless you. God bless you.